இது வந்து தட்டைப்பயிறு கடைஞ்சதுங்க. இது வந்து அதில் இருத்த தண்ணி ரசங்க. இது செம டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் ரசம் வைக்க மாட்டோம் சில டைம்லலாம். இந்த இதே மாதிரி வடித்து அந்த தண்ணியே இருத்த தண்ணி ரசத்துலேயும் சாப்பிடுவோம். இதுதான் எனக்கும் பிடிக்கும், எங்கள் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் பிடிக்குதுங்க நண்பர்களே. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து எனக்கு இதையவே கொடுத்து நான் அதை ரசத்தை கூட புளி ரசத்தை கூட நான் மறந்துடுறது. இதுதான் இன்னைக்கு வந்து மதியம் நாங்கள் 2 பேர் தான். சக்தி வந்து வேலைக்கு போயாச்சு, கிட்டத்தட்ட 2-3 வாரமாக வேலை இல்லை. ஆராதனா கூட்டி சாப்பிட்றதே இல்லைன்னு மிஸ் ஃபோன் பண்ணாங்க. ஆராதனாக்கு இன்னைக்கு வந்து அட்டி தான் கொடுக்கணும். டெய்லியும் சாப்பிட்றது இல்லைங்களாமா. ஃபோன் பண்ணி என்னங்கிறாங்க, 1 மாசமாவே உங்கள் பொண்ணு மத்தியானம் சாப்பாடு சரியாக சாப்பிட்றதில்ல, பாதி தான் சாப்பிட்றா. அப்படி சரி அப்படியே கொண்டு போய் அம்மாட்ட காட்டு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சரின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க. நாம் எங்கேயாவது வேறு வேலைக்கு போயிட்டோம்னா எடுத்து கீழே கொட்டிட்டு கொண்டு வந்துடுறா. அப்படி ஏன் சரியாக சாப்பிட்றதில்ல, குழந்தை கவனிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னாங்க. வீட்டில் நான் ஊட்டி விடுவேங்க, ஒரு சில டைம் வீட்லேயும் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க. ஆனால் ஸ்கூலில் இவ்வளோ நாள் சாப்பிடாம இருக்கிறது நீங்கள் சொல்லிட்டு இப்போ தெரியுது, வரட்டுங்க இல்லைன்னா ஹாஸ்பிட்டலாவது கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறேன், வயிறு பசிக்கிறதுலையே என்னன்னு தெரில அப்படின்னு. அப்புறம் தான் மேம் அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி கீழே கொட்டிடுது, வேறு மாதிரி கொடுங்க, சின்ன டிஃபன் பாக்ஸை வேறு மாதிரி டைட்டாக மூடுற மாதிரி கொடுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. மிரட்டி விடுங்க, சாப்பிட்றதே இல்லை சரியா. 1 மாசம் ஆச்சு அப்படின்னு. ரொம்ப மெலிசாயிடுச்சு பார்த்தியே, மெலிஞ்சு போய் கிடக்குது. ஆமாங்க, ரொம்ப ஒல்லியாயிருச்சு. சாயந்தரம் ஏதாவது ஒரு நாள் தான் நான் சாப்பிட்றது, மற்ற நாள்லாம் சாப்பிட்றது இல்லை. நைட்டு சாப்பாடு செய்யறதுக்கு முன்னாடி தூங்கிடுறது, எழுப்பி கொடுத்தோம்னா அதுவும் சாப்பிட்றது இல்லை. இப்போ தானே தெரியுது மேடம் எனக்குனால இப்படி இருக்குது புள்ள, அதை கவனிச்சு பார்க்கணும்னாமோ. இன்னைக்கு வரட்டு. சரிங்க நண்பர்களே, மதியானம் நாங்கள் இதுதான் சாப்பிட்றோம், வாங்க. சத்தானதுன்னு சொல்லி நாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். இங்கே கூட காய் வைக்க மாட்டேன் சாப்பிட்றதுக்கு, அவங்களுக்கு போட்டு நான் நல்லா கொடுத்துட்டு இருக்கிறேன், கீழே கொண்டே கொட்டிட்டு இருக்கிறது. ஆமாங்க நண்பர்களே, நாங்கள் கூட சும்மா ஏதாச்சும் இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கோ. அவங்களுக்கு இருக்கிறது நல்ல பொருளாக பாப்பா சமைச்சு கொடுத்துட்ருக்குது, காய்கறிகளை அதை வேஸ்ட் பண்ணிட்டு வருது வேற. புள்ள என்ன வளர்க்குதல்ல, நல்லா வந்தால் கண்டிச்சு வை. வாங்க நண்பர்களே, அன்பான சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் மீண்டும் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ற வீடியோ கொல்லைன்னு சொல்லி. ஆமாங்க நண்பர்களே, அதனால தாங்க நண்பர்களே நான் குரலாவது கொடுக்கலாம் எனக்கும் சொன்னதுனால. ஏன்னா உங்ககிட்ட நேரடியாக பேசுகிற மாதிரி அது ஒரு கற்பனையில் அப்படி பேசினாலும் எனக்கு என்னமோ என்னுடைய மகன், எனக்கு இத்தனை இந்த வீடியோ மூலம் இத்தனை மகள், என்னுடைய உடன்பிறவா சகோதரிகளாக நிறைய சகோதரனாக கிடச்சிருக்கிறீங்க. உங்களை நான் எப்போதுமே மறக்க மாட்டேன். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் பொண்ணுக்கு முகம் ஒரு மாதிரி வாடி போச்சுங்க, அம்மா வீடியோவில் போட வேண்டான்னு சொன்னங்காட்டி. ஏன்னா தம்பி கூச்சப்படுவா, அப்படி அவருக்கு நல்லாவே பேசவும் வரமாட்டேன், அப்படி குமிஞ்சிட்டே கம்மனு உட்காந்து போயிடுவா அப்படி. ஆமாங்க, நானுமே எங்கள் பொண்ணுந்தே அதோ அந்த வீடியோவை விடாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுக்கறதுனால நாங்கள் போட்டிருக்கிறோம். 1-2 உங்களுடைய மேலாதரவுனால தான், அன்பான ஆதரவுனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு போட முடியுது. ஒரு சின்ன வீடியோவாவது 1 நிமிஷமாவது போட முடியுது. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, உங்களை நான் வேண்டி கேட்கிறேன். ஆமாங்க நண்பர்களே.